கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த வேதாராய்ச்சி மூலமாக மறுபடியும் கூடி வரவும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் வரைக்கும் பவுல் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிறார். பல்வேறு விதமான மக்களை சந்திக்கிறார். பல்வேறு விதமான அனுபவங்கள் வழியாக கடந்து செல்கிறார். அதிலிருந்து பவுலுடைய ஊழியத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கிறார். அப்போ வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால், வாழ்க்கையின் அனுபவங்களை வீணாக்காத ஒரு கர்த்தர். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்ற வேதனையின் அனுபவங்கள், சந்தோஷத்தின் அனுபவங்கள், இவை எல்லாவற்றையும் எடுத்து எதிர்கால தலைமுறைக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களையும் கர்த்தர் வீணாக்க மாட்டார். முக்கியமாக 15வது அதிகாரத்துல நம்ம படிக்க ஆரம்பித்தோம். 15வது அதிகாரத்துல முக்கியமான 2 பிரச்சனைகளை குறித்து படிக்கிறோம். அந்த 15வது அதிகாரம் முழுவதையும் நம்ம பிரிக்கிறதா இருந்தா, முதல் 35 வசனங்கள்ல உபதேச பிரச்சனை, அடுத்தது 36ஆம் வசனத்துல இருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் உறவு பிரச்சனைன்னு சொல்லி 2 விதமான காரியங்களை பிரித்தோம். அதுல முக்கியமான பங்கு உபதேச பிரச்சனை. உபதேச பிரச்சனைன்னு சொல்லி சொல்லும் போது, பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பயணத்திலே பல்வேறு விதமான மக்களை சந்தித்து விட்டு அந்தியோகியாவுக்கு சந்தோஷமா வரும்போது, கள்ள போதகர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விருத்த சேதனம் பெற்றால் மட்டும்தான், யூத மார்க்கத்திற்கு மாறினால் மட்டும்தான் புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை மத்தியில பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். பிரச்சனைக்கான காரணம், புறஜாதியாரை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ள யூத விசுவாசிகள் விரும்பவில்லை, கள்ள போதகர்கள் விரும்பவில்லை. இரண்டாவது, அவங்க ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கவில்லை, தாங்க பிடிச்சதே சரின்னு சொல்லி நின்னாங்க. மூன்றாவது, விசுவாசத்தை முக்கியப்படுத்தாதபடிக்கு சடங்காச்சாரத்தையும் மக்களுடைய செயல்களையும் கிரியையையும் முக்கியப்படுத்தினார்கள். அதான் அந்த பிரச்சனையுடைய காரணம். சரி, அப்போ இந்த பிரச்சனையை பவுலும் பர்னபாவும் எவ்விதமாக கையாண்டார்கள் சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். பிரச்சனைக்கான நிவாரணம் எப்படி கையாண்டார்கள்? முதலாவது, கொள்கையிலே உறுதியாய் நின்றார்கள். அந்த கள்ள போதகர்கள் பேசும்போது பவுலும் பர்னபாவும் வெகுண்டு எழுந்தார்கள். அந்த 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? தவறான போதகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தர்க்கம் பண்ணினார்கள், மிகுந்த பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று. அதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நானும் நீங்களும் வசனத்திலே வளர வேண்டும், கொள்கையிலே பிடிப்போடு இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி தலையாட்டுற மாதிரி கொரிந்து விசுவாசிகளை போல ஆவிக்குரிய குழந்தைகளாக வளராதவர்களாக இருக்கக்கூடாது என்பதை படித்தோம். அப்போ பவுலும் பர்னபாவும் கொள்கை பிரச்சனையை கையாண்ட விதம், அவங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு, அவர்களுக்குன்னு உறுதி இருந்துச்சு. தாங்கள் நம்புகிற காரியம், தாங்கள் போதிக்கிற காரியம், தாங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்ற உறுதி, தெளிவு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சரி, வேற என்ன செஞ்சாங்க? நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்? மிகுந்த வாக்குவாதம் உண்டாயிட்டு, மிகுந்த தர்க்கம் உண்டாயிட்டு, அவங்க கிட்ட பேசி கட்டுப்படியாகவே முடியல. உடனே என்ன பண்றாங்க? பவுலும் பர்னபாவும் இந்த பிரச்சனையை தலைமை அகத்துக்கு கொண்டு போனார்கள். அதுல அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கிறேன். பவுல் பர்னபா அவர்களை சேர்ந்த சிலர் எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தார். வேதத்துல அப்போஸ்தலர்கள் சொல்லி சொல்லும் போது அப்போஸ்தலர்களை 2 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று
கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவாலே நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள். அதே போல பவுல், பர்னபா இவர்களும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அர்ப்பணிக்கு அனுப்பப்பட்டவர்கள். அதான் அதனுடைய அர்த்தம். என்ன செய்யறாங்கன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, எருசலேமில் உள்ள தலைவரிடத்திலே கொண்டு போகும்படியாக தீர்மானித்தார்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். என்ன புரிந்து கொள்றோம்னா, பவுலும் பர்னபாவும் சுயேட்சையாக செயல்படவில்லை. அவங்க ஏற்கனவே ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க. அவர்கள் தாங்கள் என்ன செய்தார்கள் என்பதை அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கு, தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேம் சபையுடைய தொடர்புல இருந்தாங்க. எருசலேமுடைய சபைக்கு கீழாக இருந்து செயல்பட்டாங்க. அதனால குறிப்பிட்ட ஒரு ஐக்கியத்துக்கு கீழே, குறிப்பிட்ட ஒரு கமிட்டிக்கு கீழே இருந்து நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஐக்கியத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நமக்கு மனுஷனுடைய இயற்கையான பிரச்சனை என்னன்னா, நான் எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவேன், நான் தனியா செய்வேன்னு சொல்லி நினைச்சோமானா அதிலே கர்த்தருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதம் இருக்காது. இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்கன்னா, வாக்குவாதம் பண்ணி பாக்குறாங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிரச்சனையை யாரிடத்திலே கொண்டு போக வேண்டும், எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பர்களிடத்திலும் தலைவர்களிடத்துல கொண்டு போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஊழியத்திலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை ஐக்கியத்திற்கு கொண்டு வந்து மூத்த விசுவாசிகள்கிட்ட கொண்டு வந்து அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம தேடுகிறோமா, அல்லது நாமே எல்லா காரியங்களும் செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இவர்கள் ஐக்கியத்தோடு சேர்ந்து செயல்பட்டார்கள். அப்போ கொள்கை குழப்பங்கள் வரும்போது, இந்த கொள்கை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் போது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம் அதிகம் உள்ள தலைவர்களிடத்துல, வயதிலே மூத்தவர்கள், அனுபவத்திலே மூத்தவர்களிடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போறாங்க. அப்போ அவர்கள் கொண்டு போனார்கள். ஐக்கியம் மிக மிக முக்கியமானது. சரி, இவங்க கொண்டு போய் எல்லா காரியத்தையும் சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, வழியில அவங்க போகும்போது கர்த்தர் தங்கள் மூலமாக செய்த காரியங்களை சந்தோஷமாக சொல்லி கொண்டு போகிறார்கள். அங்க போயும் எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க? 5வது 6வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. எருசலேமுக்கு கொண்டு போய் அங்க உள்ள தலைவர்களிடத்துல சொல்றாங்க. அங்க சொல்லும் போது என்ன ஆகுது? அங்கேயும் ஒரு சில விசுவாசிகள் இருக்காங்க. என்ன விசுவாசிகள்? பரிசேய மார்க்கத்தில் விசுவாசிகளான சிலர் எழுந்து என்ன சொல்றாங்க? மறுபடியும் அதான் சொல்றாங்க, கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும், கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அப்படி அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான், விருத்த சேதனம் பண்ணாதான் அவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த 6ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். இதற்கு ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, ஜெருசலேம் கவுன்சில் மீட்டிங், பொதுக்குழு கூடுகை மாதிரி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மொத்தமாக எல்லாரும் கூடி வராங்க. கூடி வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ புதிய ஊழியர்கள் அல்லது இவர்களை போல வயதிலே மூத்தவர்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய சந்திக்கக்கூடிய அந்த ஃபீல்ட்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து தலைவர்கள்ட்ட சொல்லும் போது, அவர்கள் நேரம் ஒதுக்கி அதை கேட்பதற்கு, நேரம் ஒதுக்கி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் குழுவாக கூடி வருகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர்கள் ஜூனியர்ஸ் என்ன செய்யறாங்க? சீனியர்ஸ் கிட்ட கொண்டு போறாங்க. சீனியர்ஸ் என்ன செய்யறாங்க? இந்த பிரச்சனையை ரொம்ப கேஷுவலா எடுக்காதபடிக்கு, அது பவுலுடைய பாடு, பர்னபாவுடைய பாடு, எதையாவது சமாளிச்சுட்டு போலான்னு சொல்லி யோசிக்காதபடிக்கு அவர்கள் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு ஐக்கியமாக கூடி வருகிறார்கள். அங்க ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அப்போ
எல்லாவற்றிலேயும் ஐக்கியமாக செயல்படுகிறாள். என்ன நடக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 7ஆம் வசனத்துல இருந்து அந்த அதிகாரத்துடைய கடைசி பகுதி வரைக்கும், அதாவது 29வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கவுன்சில்ல யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி லூக்கா எழுதியிருக்கிறார். முதலாவது, பவுலும் பர்னபாவும் கொள்கையிலே உறுதியாய் நின்றார்கள். இரண்டாவது, அதை ஆலோசனைக்காக தலைவர்களிடத்திலே எருசலேமில் இருக்கக்கூடிய திருச்சபை இடத்திலே கொண்டு போனார்கள். அதை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் கூடினார்கள். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிரச்சனையை குறித்து விவரித்து பேசினார்கள். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். இந்த வசனங்கள்ல யார் பேச ஆரம்பிக்கிறானா, முதலாவது பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு பிரதான அப்போஸ்தலன், நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட சீடர்களிலே மிகவும் முக்கியமானவன் சொல்லி சொல்லும் போது வயதிலே மூத்த ஒரு நபர். அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க பயங்கர தர்க்கமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சரி இது யாருக்கு வந்த வினையோன்னு சொல்லி கண்டுகொள்ளாமல் விடவில்லை. பேதுரு என்ன செய்யறாருன்னா பேசுகிறார். அந்த பேதுருடைய பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பேதுரு உண்மையை பேசுகிறார். இடத்திற்கு தக்கதாக பேசவில்லை, தன்னுடைய சுய விருப்பத்திற்கு தக்கதாக பேசவில்லை. என்ன நடந்ததோ அதை உண்மையின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேதுரு பேசுகிறார். பேதுரு பேசின காரியம் என்னன்னா, முதலாவது, எவ்விதமாக தன்னை கொண்டு புறஜாதியாரை கர்த்தர் சந்தித்தார் என்பதை குறித்து அவர் பேசுறார். அந்த 7ஆம் வசனம் நீங்க பார்க்கும்போது, புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு, இது எங்க நடக்குது? கொர்நேலியுடைய வீட்டுல மற்ற புறஜாதிகளோடு பந்தி இருக்க விரும்பாத பேதுரு, புறஜாதிகளுடைய வீட்டுக்கு செல்ல விரும்பாத பேதுரு, புறஜாதிகளோடு ஐக்கியப்பட விரும்பாத பேதுரு, அந்த பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து கொர்நேலி வீட்டுக்கு போக சொல்றாரு. அங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் முதலாக அந்த புறஜாதியார் மீது பொழிந்தருளினார். அதான் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அதை குறித்து சாட்சி கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்விதமாக செயல்பட்டார் என்ற உண்மையை பேதுரு தெளிவாக பேசுறார். போய் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, 10ஆம் வசனத்துல, இப்படி இருக்கும்போது இதுவரை நம்மாலும் நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க கூடாதிருக்கிற நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மீது வைப்பதினால் நீங்கள் தேவனை சோதிப்பது எப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் மாற்றப்பட மாட்டான். நியாய பிரமாணத்தின் அத்தனை கட்டளைகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினாலே கை கொள்ள முடியாது. பவுல் இதை குறித்து டீடைல்டா ரோமர்ல எழுதுறார், மற்ற நிருபங்கள்லயும் எழுதுறார், கலாத்தியர்ல எழுதுறார். பவுல் சொல்லக்கூடிய காரியம், நியாய பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனிதன் நீதிமானாக மாற முடியாது. என்ன முயற்சி எடுத்தாலும் நியாய பிரமாணத்தை அவன் கை கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது காலாகாலமாக இஸ்ரவேல் புத்திரராக இருக்கக்கூடிய நாம், அல்லது யூதர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மாலேயே கடைபிடிக்க முடியாத நியாய பிரமாணத்தை நீங்க கொண்டு போய் புறஜாதிகள், அவர்களுக்கும் யூத மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்களுக்கும் மோசைக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்களுக்கும் மோசை கொடுத்த நியாய பிரமாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்கள போய் பின்பற்ற சொன்னீங்கன்னா அது எப்படி நடக்கும் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அதோடைய கன்க்ளூஷன் அவர் சொல்லக்கூடிய காரியம் 11ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று
நம்பி இருக்கிறோமே. தெளிவா சொல்லக்கூடிய காரியம், செயல்களாலே ரட்சிப்பு அல்ல, கிருபையினாலே ரட்சிப்பு. ரட்சிப்பு. பவுல் இதை குறித்து கலாத்தியர் நிருபத்தில் எழுதுறார் இல்லையா? கலாத்தியர் 3வது அதிகாரம், பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 24, 25வது வசனங்களை வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. என்ன சொல்றாரு? அதாவது நியாயப்பிரமாணம் ஒரு டீச்சர் மாதிரி, காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் மாதிரி. அந்த ஆசிரியர் மூலமாக காரியங்களை கற்றுக்கொண்ட பிறகு அது தேவையில்லை, அந்த ஆசிரியர் தொடர்ந்து நமக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றத பவுல் சொல்லிக்கிறார். அப்போ இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், இந்த கொள்கை பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பேதுரு விருப்பு வெறுப்பு இல்லாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திலே தன்னை கொண்டு புறஜாதியாருக்கு என்ன செய்தார் என்பதை அப்படியே சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து இதுவரை கர்த்தர் எவ்விதமாக நடத்தி வந்தார் என்ற அனுபவத்தில் இருந்து பேதுரு உண்மையை பேசுகிறார். அந்த முழு கவுன்சிலையும் சீனியர் மோஸ்ட் மெம்பர், மற்ற எல்லாரை விட அதிகமான அனுபவம் உள்ள பேதுரு தன்னுடைய அனுபவத்தை பவுலும் பர்னபாவுக்கும் அல்லது திருச்சபையிலே வந்த கொள்கை பிரச்சனைக்கு தீர்வாக சொல்கிறார். அப்போ அவங்க பேசக்கூடிய காரியங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம ஐக்கியங்கள்ல பல்வேறு பொறுப்புகள்ல இருக்கலாம். சீனியர் மோஸ்ட் மெம்பர், பல ஆண்டுகள் ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் அல்லது பல ஆண்டுகள் தேவனாலே பயன்படுத்தக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக செய்தார், அந்த செய்த கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கும் அவ்விதமாக செய்ய வேண்டும் என்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தீர்மானம் எடுக்கணும். இந்த இடத்துல பேதுரு ஞானமாக பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், பிரச்சனைக்கு தீர்வு வரும்படி பேசுறார். சரி, இப்போ பேதுரு மட்டும் தான் பேசலுமா, மற்ற யாரும் பேசக்கூடாதா சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து யார் பேசுறாங்கன்னு போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. யார் பேசுகிறார்கள்? 12வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15:12. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் ரெண்டாவது யார் பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் பேசுறாங்க. இப்போ இவங்க பேசுறதை எப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? சீனியரான பேதுரு பேசி முடித்த பின்பு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனா, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி முதல் மிஷனரி பயணத்தை முடித்து விட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ மைல் தூரம் போயிருக்காங்க. நம்ம போன மாசம் படிச்சோம் இல்லையா? எத்தனை இடங்களுக்கு போனார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஒரு சில இடங்களுக்கு மறுபடியும் போகிறார்கள், ஒரு சில இடங்களை கடந்து செல்கிறார்கள். ஆகவே தூரம் மட்டும் இன்டர்நெட்ல கூகுள்ல கொடுத்துருக்கு. எத்தனை இடங்களுக்கு போனார்கள் என்று கரெக்டா 10 இடத்துக்கு போனாங்க, 11 இடத்துக்கு போனாங்கன்னு சொல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இது எவ்வளவு நல்ல ஐக்கியம் இல்லையா? ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு இவர்களாலே அனுப்பப்பட்ட அருட்பணியாளர்களாகிய பவுலும் பர்னபாவும் தங்கள் ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவங்க சொல்றத அந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்கிறார்கள். அப்போ அவங்க மத்தியில வயதின் அடிப்படையில வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நிறைய நேரங்கள்ல ஐக்கியத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சீனியரா, நீ சீனியரா, நான் சொல்றதை கேட்கலுமா, நீ சொல்றதை கேட்கலுமா. ஆனா இவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த திருச்சபைக்குள்ளே வந்த, ஆதி திருச்சபையிலே வந்த உபதேச பிரச்சனையை தீர்ப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அவருடைய பங்கை நிறைவேற்றுகிறார். பேதுரு பேசுறாரு. அடுத்து பவுலும் பர்னபாவும் புறஜாதிகள் மத்தியில் கர்த்தர் தங்கள் மூலமாக செய்த ஊழியத்தை விவரித்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஒரு முடிவு வந்துச்சா? முடிவு வரல. அடுத்து என்ன நடக்குது? சொல்லி முடித்த உடனே அடுத்து யார் பேச ஆரம்பிக்கிறார்னா, அடுத்து ஒரு முக்கியமான தலைவர் பேச ஆரம்பிக்கிறார். 13ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள்.
தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு காட்சியளித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனங்கள்ல யார் பேசுறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, யார் பேசுறாங்கன்னா 13ஆம் வசனத்துல யாக்கோபு பேசுகிறார். முதலாவது பேதுரு பேசுகிறார், அடுத்து பவுலும் பர்னபாவும் பேசுகிறார்கள். பேதுரு பிரதான அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவாலே நேரடியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். பவுலும் பர்னபாவும் ஆதி திருச்சபை மூலமாக முதல் மிஷனரி பயணத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். மூன்றாவது யார் பேசுறாங்கன்னா யாக்கோபு பேசுறார். இந்த யாக்கோபு யார் தெரியுமா? யாக்கோபு எழுதிய நிருபத்தை இந்த யாக்கோபு தான் எழுதியிருக்கார். இவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடன் பிறந்த சகோதரன். ஒரு சில திருச்சபைகள் என்ன நம்புறாங்க, மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கன்னி மரியாளாகவே இருந்தார், ஆகவே அவருக்கு ஒரே ஒரு பையன் இயேசு கிறிஸ்து மட்டும்னு சொல்லி போதிக்கிறாங்க. பைபிள் அப்படி சொல்ல. பைபிள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, வேதாகமும் திருமறை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு மரியாளும் யோசேப்பும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதன் விளைவாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் சொல்லி வேதாகமும் தெளிவா கற்றுக் கொடுக்குது. அவங்களுடைய சகோதரர்கள் ஒருவர் யாரு? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபும் சரி, மரியாளும் சரி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரைக்கும், அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக அல்லது உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. விளைவு என்னன்னா, இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் தம்பியாகிய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் இந்த யாக்கோபுடைய தாயாரும் ஒரே ஆளு. இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனார் கிடையாது, ஆனா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த மகன். இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாக அறிக்கையிடுகிறார். இந்த யாக்கோபு தான் யாக்கோபு நிருபத்தை எழுதுறார். அந்த இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவின் தம்பின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். இவர் ஆதி திருச்சபையிலே முக்கியமான ஒரு பங்கு வகித்தார். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பேதுரு பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த 14ஆம் வசனத்தை நீங்க மறுபடியும் ஒரு தடவை பாருங்களேன். சிமியோன் விவரித்து சொன்னாரே. சிமியோன் சொல்லி சொல்றது அது யாரை பத்தி சொல்றாரு? பேதுருவை பத்தி தான் சொல்றாரு. சிமியோன்ற வார்த்தையும் சீமோன்ற வார்த்தையும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள். ஆகவே சிமியோன் விவரித்து சொன்னாருன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொன்ன காரியம் என்ன? பேதுருவுக்கும் இந்த யாக்கோபுவுக்கும் இடையிலே ஒருமனப்பாடு இருந்தது. பேதுரு என்ன பேசினாரோ அதை யாக்கோபு ஆமோதித்தார். ஆதி திருச்சபையிலே இந்த தலைவர்கள் மத்தியில, இந்த ஊழியர்கள் மத்தியில ஆழமான ஒரு ஒருமனப்பாடு இருந்தது. நீ சொல்றத சொல்லு, நான் சொல்றத சொல்லுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிச்சுட்டு போல. பின்னாடி அதை படிக்கிறோம். பர்னபாவுக்கும் பவுலுக்கு இடையில பிரச்சனை வர்றதை படிக்கிறோம். இந்த இடத்துல இந்த கொள்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஐக்கியமாக கூடி வருகிறார்கள். அவர்கள் மத்தியில ஒருமனப்பாடு இருக்கு. அவர் எந்த இடத்துலயும் பேதுரு சொன்னது தவறு, பவுல் சொன்னது தவறு, பர்னபா சொன்னது தவறுன்னு சொல்லி சொல்ல, அவர் அதை விவரித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாருன்னா 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் பேதுரு பேசினதற்கும் பவுலும் பர்னபாவும் பேசினதற்கும் ஒத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொள்கை குழப்பங்கள், கொள்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு அருமருந்து என்னன்னா, உங்க கருத்து என் கருத்து இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறதோ வசனத்தின் அடிப்படையிலே தீர்வு காண வேண்டும். இதான் யாக்கோபு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். அவங்க என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 17ஆம் வசனத்துல, இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். இதை எங்கிருந்து சொல்றாரு அவரு?
பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருந்த தேவனுடைய மக்கள், பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருந்த தலைவர்கள், வசனத்தை நன்றாக அறிந்திருந்த தலைவர்கள். இதுல பவுலும் பர்னபாவும் அப்படிப்பட்டவங்க தான். ஆகவேதான் தங்களுடைய கொள்கையில உறுதியா இருந்தாங்க. வசனத்தை தெளிவாக அறிந்திருந்த யாக்கோபு, அவர் பேசக்கூடிய எல்லா காரியங்களும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. அது ஒரு வசனத்தை மாத்திரம் பழைய ஏற்பாட்டுல வாசிப்போம்னா நமக்கு புரியும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆமோஸ் 9வது அதிகாரம், ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. ஆமோஸ் 9, 11, 12. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வசனத்தை சொல்றாரு? ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? புறஜாதிகள் மத்தியிலேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தாவீதின் கூடாரம் விழுந்து விட்டது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து சீர்படுத்தி அதன் மூலமாக மற்ற மக்களும் தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வார்னு சொல்லி சொல்றாரு. இதை குறித்து பவுல் ரோமர் எழுதிய நிருபத்துல டீடைலா எழுதுறாரு. அதுக்குள்ள போல ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. யூதர்கள் என்ன நம்பினார்கள்? முதலாவது, யூதர்கள் மத்தியில ஒரு பெரிய ராஜ்யம் உருவாகும். அந்த ராஜ்யம் உருவான பிறகுதான் புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி யூதர்கள் அதை நம்பினாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ராஜ்யம் உருவாவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இவர்களுடைய தள்ளிவிடுதல் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக அமையும்ன்றதா பவுலுடைய ஆர்குமெண்ட். வசனம் என்ன சொல்லுது? இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும் போது காலாகாலமாக உள்ள நம்பிக்கையை சொல்லவில்லை. வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து அதை செப்பனிடுவார். அப்போ யாக்கோபு பேசினது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். பேதுரு பேசுகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பேசுகிறார். பவுலும் பர்னபாவும் கர்த்தர் தங்கள் மூலமாக என்ன செய்தார் என்பதை பேசுகிறார்கள். இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த யாக்கோபு வசனத்தின் அடிப்படையில பேதுரு பேசுவது சரி, பவுலும் பர்னபாவும் பேசுவது சரி, வசனத்தின் அடிப்படையில இந்த உபதேசங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது புறஜாதியாருக்கு விருத்த சேதனம் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. புறஜாதியார் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. வசனத்தின் அடிப்படையில அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக அவர் பேசுகிறார். இதான் அங்க என்ன செய்யுது நடக்குது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கொள்கை பிரச்சனை வரும்போது, உபதேச பிரச்சனை வரும்போது, இது நாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாக வழிநடத்தக்கூடிய விசுவாசிகளை திசை திருப்பும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில அந்த கொண்டு வர்ற உபதேசம் சரியானதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய இடத்துல என்ன சொல்லிடுறோம், இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட சர்ச்சுக்குரிய உபதேசம்ன்றோம். அப்படி கிடையாது. வசனம் எதை முக்கியப்படுத்துகிறதோ அதை முக்கியப்படுத்த வேண்டும். வசனம் ஒரு காரியத்தை குறித்து அமைதியா இருக்கா, நம்ம அமைதியா இருக்கணும். வசனம் ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக விளக்குகிறதா, தெளிவாக நம்ம ஏற்றுக்கொள்ளோம். குறிப்பிட்ட ஒரு ஐக்கியத்துல நான் போய் பங்கு பெறும் போது வேத புத்தகத்துல இருந்து படிக்கும் போது திருத்துவத்தை குறித்து படிக்க ஆரம்பிச்சோம். திருத்துவத்தை குறித்து படிக்கிறதுனா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், திரியேக தேவன். திரியேகம்ன்ற வார்த்தை, திருத்துவம்ன்ற வார்த்தை, ட்ரினிட்டின்ற வேர்டு வேதாகமத்துல கிடையாது. ஆனா வேதாகமம் சொல்லக்கூடிய கர்த்தர் திரியேக தேவன். பிதாவாகிய தேவன் தனிநபர், குமாரனாகிய தேவன் தனிநபர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தனிநபர். 3 நபர்கள். God in 3 persons. 3 பேரும் ஒரே கடவுளாக சேர்ந்து செயல்படுகிறார்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். உடனே அந்த ஐக்கியத்துல இருந்து ஒரு சீனியர் அக்கா சொல்லிட்டாங்க, ராஜபாலன் புதுசா உபதேசத்தெல்லாம் கொண்டாடுறாங்க, பைபிள்ல இல்லாதெல்லாம் பேசாதுங்க. இல்லக்கா, வேதத்திலே சொல்லக்கூடியது திருத்துவத்தை குறித்த உபதேசம். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணி பைபிள் ஸ்டடியை முடிச்சிட்டாங்க. இவர்கள் அவ்விதமாக செய்யவில்லை. உபதேச பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அவர்கள் அதை முக்கியமானதாக எடுத்து கூடி வந்தார்கள். தலைவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே உள்ளதை வாழ்க்கையில் இருந்து, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இவ்விதமான உபதேச பிரச்சனைகள் வரும்போது நானும் நீங்களும் இது வசனத்தின் அடிப்படையில சரி, இது வசனத்தின் அடிப்படையில தவறு, வசனம் இதைதான் முக்கியப்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசனத்தை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோமா? நாம் சரியாக வசனத்தை அறியாவிட்டால் தவறான உபதேசம் கொடிகட்டி பறந்துரும். தவறான உபதேசம் விசுவாசிகளை சிதறடித்து விடும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு என்னன்னா,
மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் நம்ம மத்தியில வரும்போது மந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கு வசனத்தை நம்ம சரியா அறிந்து வைத்திருக்க வேண்டும், சரியான உபதேசத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த எருசலேமில் உள்ள திருச்சபையின் தலைவர்கள் வசனத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது பவுலும் பர்னபாவும் அங்க கொண்டு போறாங்க. கொண்டு போனோன்னு ஐக்கியமாக கூடினார்கள், விவரித்து பேசினார்கள். பேசிட்டு அப்படியே ஒரு முடிவே எடுக்காம விட்டாங்களா? இல்ல. 15வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. 15, 28, 29. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். என்ன முடிவுக்கு வராங்க தெரியுமா? எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்ற முடிவுக்கு வராங்க. விருத்த சேதனம் பண்ண வேண்டுமா? புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா? நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நியாய பிரமாணம் அவங்க இங்க சொல்றது மோசேயின் மூலமாக யூதர்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளும் சொல்றாங்க. சொல்லி என்ன தெரியுமா சொல்றாங்க? அதே நேரத்துல எந்த காரியத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது நம்ம வாசிக்க கேட்டோம்ல, 28ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலகி இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது புறஜாதியார் விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்பதன் மூலமாக, அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த விக்கிரகங்களோடு அல்லது விக்கிரகங்கள் தெய்வங்கள் சொல்லி நம்புறாங்கல்ல, அதோடு தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே புறஜாதியார் அதை தொடக்கூடாது சொல்லி சொல்றாங்க. முதல். இரண்டாவது என்ன போட்டிருக்கு? ரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும். ஏன் ரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டை நமக்கு தெரியும். அதுல நான் போல லேவியராகமத்தில் படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய உயிர் ரத்தத்துல இருக்கு. ஆகவே ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை மனிதனுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தை புசிக்க கூடாது, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கட்டளை. அப்போ அதே கட்டளையை முக்கியப்படுத்துகிறாங்க. ஏன்னா மற்ற புறஜாதியார் ரத்தத்தை சாப்பிடுவது அவங்க வாழ்க்கையில சாதாரணமான ஒரு காரியம், ஆனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. ரெண்டாவது சொல்லிட்டு நெருக்குண்டு செத்ததற்கு விலகி இருக்க வேண்டும். நெருக்குண்டு செத்ததுன்னா என்ன அர்த்தம்? யூதர்கள் ஒரு பலி கொடுக்கும் போதும் சரி, அல்லது தங்களுக்கு உணவுக்காக மிருகத்தை வெட்டும் போதும் அதை வெட்டி அதற்கு ரத்தத்தை ஃபுல்லா வடிய விட்டுருவாங்க. ஆனால் புறஜாதியார் அபிதமாக கொல்ல மாட்டாங்க. புறஜாதியார்னா யூதர்கள் அல்லாத மக்கள் பல்வேறு விதங்கள்ல கொல்லுவாங்க. நெருக்குண்டு செத்ததுன்னு சொல்லி சொல்லும்போது அடிபட்டு செத்ததா இருக்கலாம், அல்லது அடித்து கொண்டதா இருக்கலாம். அதுல ரத்தம் உள்ளே உறைந்திருக்கும். ஆகவே அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன போட்டிருக்கு? வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். மாரல் இஷ்யூஸ். விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் சேர்ந்து செயல்படக்கூடிய காரியம். அப்போ புறஜாதியார் கடவுளுடைய பெயர்ல தங்களுடைய ஒழுக்க நெறிகளை மீறினார்கள். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கையில அதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதுக்கெல்லாம் கவனமா இருக்கணும்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து விலகி இருக்கலாம், ரத்தத்திற்கு விலகி இருக்கலாம், நெருக்குண்டு செத்ததுக்கு விலகி இருக்கலாம், வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் சொல்லிட்டு 29ஆம் வசனத்துல அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான யாரொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. அப்ப நம்ம கேட்கலாம், இந்த உபதேசம் யாத்திலிருந்து வருது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. இந்த உபதேசம் எங்கிருந்து வருகிறது? வசனத்திலிருந்து வருகிறது. அப்போ உபதேச பிரச்சனையை எவ்விதமாக தீர்க்கிறார்கள்? ஐக்கியமாக தீர்க்கிறார்கள், ஒருமனப்பாட்டோடு தீர்க்கிறார்கள். எது உண்மையோ வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில் தீர்க்கிறார்கள், வசனத்தின் அடிப்படையில் தீர்க்கிறார்கள், வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடு தீர்க்கிறார்கள். இவ்வளவு காரியம் நடக்குது. இன்னைக்கு உபதேச பிரச்சனைகளை நானும் நீங்களும் எவ்விதமாக கையாளுகிறோம்? இவர்கள் கையாண்ட விதம் என்ன செய்யறாங்கன்னா, தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதை லெட்டரா எழுதி சீலாவுடைய கையில, பவுலுடைய கையில எழுதி என்ன செய்யறாங்க? அவங்க கொடுத்து விடுறாங்க. இந்த பகுதியை குறித்து படிக்கும் போது ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவங்க இன்டர்நெட்ல அப்போஸ்தலர் நடபடிகளுடைய வேதாராய்ச்சி முழு சீரீஸ் இருக்கு, முழு தொடரும் இருக்கு, அத்தனை அதிகாரங்களும் இருக்கு. அதுல இந்த பகுதியை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த முழு கவுன்சிலை கவனிச்சு பார்க்கும்போது யூத தலைவர்கள் ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கிறார்கள், புறஜாதியார் ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கிறார்கள்.
அப்படி விட்டு கொடுத்தபடியினாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. யூதர்கள் எதை விட்டு கொடுக்கிறார்கள்? நீங்க கண்டிப்பா விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. யூதர்கள் எதை விட்டு கொடுக்கிறார்கள்? யூதர்களுடைய முறைப்படி பின்பற்றக்கூடிய அநேக காரியங்களை புறஜாதியார் கஷ்டப்பட்டு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுக்கிறாங்க. இது யாருடையது? நியாய பிரமாணத்தை விட்டு கொடுக்கிறார்கள், விருத்த சேதனத்தை விட்டு கொடுக்கிறார்கள். இது யூதர்கள் விட்டு கொடுத்தது. அதே நேரத்துல புறஜாதியார் என்ன விட்டு கொடுக்கிறார்கள்? விக்கிரகங்களுக்கு படைத்ததை விட்டு கொடுக்கிறார்கள், உணவை விட்டு கொடுக்கிறார்கள். இது வரைக்கும் ரத்தம் சாப்பிட்டுட்டே இருந்தவங்க ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. ஒழுக்க நெறிகள்ல விட்டு கொடுக்காதபடிக்கு புனிதமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்க வருதுன்னா, இரண்டு குழுவினரும் விசுவாசிகள் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கும் போது பிரச்சனைக்கு தீர்வு வருகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன காரியங்களை பிடிச்சு அந்த காரியங்களிலேயே பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கதால நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவது இல்லை. இது அந்த அண்ணன் சொல்லக்கூடிய அந்த வேத பகுதியிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய சத்தியம். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு முதிர்ச்சியோடு இந்த விசுவாசிகளுடைய ஐக்கியமும் சரி, ஆதி திருச்சபையின் தலைவர்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வராங்கல்ல. இன்றைக்கு நம்ம எவ்விதமாக செயல்படுறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதுல பெரியவர்கள் எவ்விதமாக செயல்பட்டார்னு சொல்லி படிச்சோம். அதே போல ஊழியர்கள் எவ்விதமாக செயல்பட்டார்னு சொல்லி படிச்சோம். வசனத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதை படிச்சோம். என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அதை தீர்மானமாக இயற்றி அதை நிருபத்துல எழுதி, அதை பாத்தீங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை எழுதி அதை நிருபத்துல எழுதி எல்லாருக்கும் கொடுத்து விடுறாங்க. 30-31 வசனங்களை வாசிங்க. அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். என்ன செய்யறாங்க? எழுதி எல்லா சபைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பிரச்சனையை மாத்திரம் அன்னைக்கு இருந்த அந்த ஆதி திருச்சபையும் தலைவர்களும் அந்த டைம்லயே ஒரு முடிவுக்கு கொண்டு வராட்டா இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவ புதிதாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் விருத்த சேதனம் பண்ணணுமா? புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தீட்டுள்ள மிருகங்கள், தீட்டு இல்லாத மிருகங்கள் சொல்லி இதை செய்யலுமா? இந்த பலியை கொடுக்கலுமா, அந்த பலியை கொடுக்கலுமா, யூதர்கள் பின்பற்ற வேண்டிய பாரம்பரியத்தெல்லாம் பின்பற்றுமான்ற பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு அவர்கள் அன்றைக்கு தீர்வு கண்டார்கள். விளைவு எதிர்கால திருச்சபை இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டது. அப்ப நம்ம கேட்கலாம், சரி உபதேச பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா? இன்னைக்கு டாக்டரினல் டீவியேஷன், கள்ள போதகர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்க. பிசாசுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு கள்ள போதகர்களுக்கு இன்னைக்கும் புதுசா உபதேசம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் அதை எவ்விதமாக கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆதி திருச்சபையிலையும் பிரச்சனை இருந்துச்சு, பவுலும் பர்னபாவும் செஞ்ச ஊழியத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு. இது மறந்துடாங்க. அதனால மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் பவுல் செய்த ஊழியமாக இருந்தாலும் சரி, பர்னபா செய்த ஊழியமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல பிரச்சனை இருக்கும். ஏன்? மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், பரிபூரணம் உள்ளவர்கள் கிடையாது. ஆகவே பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனையை முதிர்ச்சியோடு, வசனத்தின் அடிப்படையில, உண்மையோடு, ஐக்கியத்தோடு, பரிசுத்த ஆவியானவரோடு கையாளுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எவ்விதமாக கையாளுறோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, இது ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து அடுத்து என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது? உறவு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நம்ம இந்த பகுதியை படிச்சிருக்கோம், அதனால அதுல உள்ள ரொம்ப டீட்டெயில்டா போறது கிடையாது. ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசித்தரலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு
சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஓகே, இந்த பகுதி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன பிரச்சனை? முதல் மிஷனரி பயணத்துல ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஒன்றாக பயணம் செய்த பவுலும் பர்னபாவும் இந்த இடத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஊழியர்கள் மத்தியில பிரச்சனை வருமா? 2 பேரும் பக்கா ஊழியக்காரங்க. பர்னபாவுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? ஆறுதலின் மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆதி திருச்சபையில எல்லாவற்றையும் விற்று திருச்சபையின் தேவைக்கு கொடுத்த மக்கள்ல முக்கியமான ஒரு நபர் யாரு? பர்னபா. பவுல் யார்? உறுதியான ஊழியர். நம்ம எத்தனை வாரங்கள் படிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரியா உள்ள ஒரு மனுஷன், ஒரு தன்னிகரற்ற ஒரு தலைவன், உறுதியான ஒரு ஊழியர். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? 2 பேருக்கும் அக்கறை இருந்துச்சு. என்ன அக்கறை இருந்துச்சு? யார் யாரை எல்லாம் கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார்களோ, எந்தெந்த திருச்சபைகளை எல்லாம் சந்திச்சாங்களோ அதை போய் பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஒன்னஸ் இருக்கு, ஒருமனப்பாடு இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? கிளம்பலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கிளம்பும் போதுதான் பிரச்சனை வருது. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு வேத ஆராய்ச்சியில அதை நீங்க படிச்சீங்கன்னா திருப்பி அதை போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன பிரச்சனை? பர்னபாவுடைய சொந்தக்காரராகிய ஜான் மார்க், அந்த யோவான் மார்க் எனப்பட்ட அந்த வாலிபனை அல்லது இளம் ஊழியரை கூட்டிக் கொண்டு போலோன்னு சொல்லி யார் சொல்றா? பர்னபா சொல்றார். பவுல் என்ன சொல்லுகிறார்? கூட்டிட்டு போக கூடாதுன்ற. இப்போ பர்னபா சொன்னது சரியா, பவுல் சொன்னது சரியான்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அநேக நேரங்கள்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொருத்தருடைய ஆள் தத்துவத்தின் அடிப்படையில வரும். வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பவுல் சொன்னதும் தவறு அல்ல, பர்னபா சொன்னதும் தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆள் தத்துவம் உடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பவுல் செய்யறதுதான் சரின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சில மக்கள் இல்ல பர்னபா சொன்னதுதான் சரின்னுவாங்க. அந்த வாக்குவாதத்துக்குள்ள நான் போல. என்ன நடக்குது? பவுல் என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே ஊழியத்துக்கு கிளம்பும்போது, வம்பிலியா பக்கத்துல வரும்போது இந்த ஜான் மார்க் கிளம்பி விட்டுட்டு போயிட்டான். இடையில ஊழியத்தை நம்மோடு செய்வான்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு ஆள் இடையில கலந்துட்டு போயிட்டான். இப்படி நம்பத்தகாத ஒரு மனிதனை எப்படி ஊழியத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்? இப்படி தரம் கெட்ட மனிதர்களை கூட்டிட்டு போவோமானா ஊழியத்துடைய தரம் என்ன ஆகுதுன்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் சொல்ற. பவுலுக்கு ஊழியத்தை குறித்து அதிக கரிசனை இருந்தது. பர்னபாவுக்கு என்ன கரிசனை இருந்துச்சு? ஊழியத்து மேல கரிசனை இல்லையா? ஊழியத்து மேல கரிசனை இருந்துச்சு. அதை விட ஊழியக்காரன் மீது, ஜான் மார்க்குவின் மீது கரிசனை இருந்தது. அதாவது 2 விதமான கண்ணோட்டங்கள், 2 விதமான பார்வைகள். 2 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். என்ன நோக்கம்? ஆண்டவருடைய ஊழியம் நடைபெற வேண்டும், ஏற்கனவே சந்தித்த விசுவாசிகளை பலப்படுத்த வேண்டும். இந்த ஒரு நோக்கம் ரைட்டா தப்பா? சரியான நோக்கம். ஆனால் பவுலுடைய ஆள் தத்துவம் வேறு, பர்னபாவுடைய ஆள் தத்துவம் வேறு. ஏற்கனவே படிச்சிருக்கோம். விளைவு 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. 2 பேர் மத்தியிலும் பயங்கர ஆர்குமெண்ட் வருது, பயங்கர வாக்குவாதம் வருது, கோபம் வருது. விளைவு என்னன்னா, கோபத்தினாலே 2 பேரும் பிரிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எழுதி வச்சிருக்காரு. பவுல் கோபப்பட்டாலும் தப்புன்னு தான் எழுதி வச்சிருக்காரு. பர்னபா கோபப்பட்டாலும் தப்புன்னு தான் எழுதி வச்சிருக்காரு. பவுல் கோபப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளோட சேர்ந்து சீலாவை கூட்டிக்கிட்டு அடுத்த மிஷனரி பயணத்துக்கு போறாருல. பர்னபா கிளம்பி ஜான் மார்க் கூப்பிட்டு அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அதுக்கு அடுத்து பர்னபா மூலமாக செய்த ஊழியங்கள் வேதாகமத்துல சொல்லப்படல. அதனால பர்னபா கர்த்தரை விட்டே போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. என்ன செய்யறாங்க? கோபம், அதனுடைய விளைவாக பிரிவு வருகிறது. அப்போ நம்ம இதுல படிக்கக்கூடிய காரியம்னா, உறவு பிரச்சனைகள்ல கோபத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளும். 2 பேரும் சொன்ன காரியம் சரி, ஆனா சொன்ன விதம் தவறு. அதனால கோபத்துடைய விளைவாக அவர்கள் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். பம்பிலியா நாட்டுல மார்க் பிரிந்து போனதால பவுல் அவனை கூட்டு போக கூடாதுன்னாரு. ஆனா பர்னபா கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து இந்த உறவு பிரச்சனை அதோடு முடிந்து விட்டதா? இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சதால பவுல் பர்னபாவை வாழ்க்கை முழுவதும் எதிரியாக பாவித்தார்னு சொல்லி பைபிள் சொல்லல. அதான் அந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். உபதேச பிரச்சனையை எவ்விதமாக கையாண்டார்கள், உறவு பிரச்சனையை எவ்விதமாக கையாண்டார்கள். என்ன நடக்குதுன்னா, வருகிற நாட்கள்ல பவுல் இந்த சூழ்நிலையில தன்னை விட்டு பிரிந்து சென்ற பர்னபாவை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே ஊழியத்துல இடையில விட்டுட்டு போன ஜான் மார்க்கையும் ஏற்றுக்கொண்டார். வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கும்
எனக்கும் பர்னபாவுக்கு மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? ஓகே, இந்த இடத்துல யாருக்கு எழுதுறாரு? கொரிந்து திருச்சபைக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நான் உங்க மத்தியில் இருக்கும்போது எவ்விதமாக இருந்தேன், அதாவது நாங்கள் உங்கள் மத்தியில் எவ்வளவு முன்மாதிரியாக வாழ்ந்தோம், ஊழியம் என்ற பெயரிலே மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காரியங்களை நாங்க சுரண்டி சாப்பிடலன்றதுக்கு உதாரணமாக நானும் பர்னபாவும் என் கையால வேலை செஞ்சோம்னு சொல்லி சொல்றாரு. இந்த நிருபத்தை எப்ப எழுதினாரு? இவர்கள் பிரிந்து போன பின்பு பல ஆண்டுகள் கழித்து யார் எழுதுறா? இந்த பவுல் எழுதுறார். ஒருவேளை பவுலுடைய மனசுல கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் இருந்துச்சுன்னா என்ன எழுதியிருப்பாரு? பர்னபா மாதிரி கேவலமான ஊழியக்காரர் யாருமே கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்படி எழுதல. தன்னையும் பர்னபாவோடு ஒருங்கிணைத்து எழுதுகிறார். நானும் பர்னபாவும் வேலை செய்யாமல் இருப்பது அல்லது வேலை செய்துதான் சாப்பிடணும்ன்றது எங்களுக்கு கட்டாயம் கிடையாதுன்னு எழுதுறாரு. எதை காட்டுது தெரியுமா? அன்றைக்கு நடந்த சம்பவத்தின் கசப்பை, அன்றைக்கு நடந்த சம்பவத்தின் கோபத்தை பவுல் தன்னுடைய மனதிலே வைக்கவில்லை என்பதை அந்த நிருபம் வெளிப்படுத்துகிறது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உறவு பிரச்சனை எப்போ தெரியுமா தீர்வு கிடைக்கும்? உள்ளத்தின் ஆழத்துல உள்ள கசப்பு, உள்ளத்தின் ஆழத்துல உள்ள கோபம், உள்ளத்தின் ஆழத்துல உள்ள வைராக்கியம் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உறவு பிரச்சனைகள் தீராதபடிக்கு அப்படியே போயிட்டு இருக்கிற காரணம் உள்ளத்தின் ஆழத்துல கசப்பு இருக்கு. பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம் இல்லையா? ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. 2 பேரும் சகோதரர்கள் தான். இதை பார்த்த உடனே காயினுடைய மூஞ்சே மாறிடுச்சு. காயினுடைய வாழ்க்கை சரியில்லை. கர்த்தர் எச்சரிக்கிறார், காயினே உன்னுடைய சகோதரன் மேல கோவப்படாத, உன்னுடைய சகோதரன் மேல கசப்பு வெறுப்பு வைக்காத, வச்சனா அது கொலைக்கு நேராக வழி நடத்தும் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. விளைவு என்ன தெரியுமா? காயின் நல்ல முறையில ஆபேல் இடத்துல பேசி அவனை தனியா இருக்கணும், அவனை கொன்னுடுறான். காயின் ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. இன்னசென்ட் பிளட். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உறவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன்னதமான ஊழியராகிய பவுல் பயன்படுத்தின காரியம் தெரியுமா? மன்னிப்பு. பல ஆண்டுகள் கழித்து பர்னபாவை யோசித்து பார்க்கும்போது அவையெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி யோசிக்கல. அவன் என்னோடு உடன் ஊழியன் என்ற அடிப்படையில அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். நம்ம உள்ளத்துல உறவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவ்விதமான மன்னிப்பு உண்டான்றத யோசித்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 4:11 வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இது யார் இந்த மார்க்கு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற. நம்ம அடுத்த அதிகாரம் படிக்கும் போது பர்னபா உடைய உறவினராகிய யோவான் மார்க்கு இந்த இடத்தை விட்டுட்டு போன உடனே அந்த இடத்தை நிரப்புவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் தீமோத்தேயுவா இருக்கலாம்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதிய கடைசி நிருபம், கடைசி கடிதம். பவுல் சிறைச்சாலையில் இருக்கார், கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிருவேன், தீமோத்தேயுவே என்னை பார்க்கவான்னு சொல்லி சொல்லும் போது யார் தெரியுமா சொல்றாரு? யோவான் மார்க்குவை பற்றி எழுதுகிறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்திலே அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்திலே அப்போ போய் சொன்னாரா? போய் சொல்ல. அந்த டைம்ல மார்க்கு செய்த தவறு என்று பவுல் சுட்டி காட்ட. ஊழியத்துல இடையில விட்டுட்டு போறது தப்பு. பிரச்சனைகளை பார்த்து அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நடக்கிறத பார்த்து விட்டுட்டு ஓடி போனவர் யாரு? மார்க்கு. ஆனால் ஒன்ஸ் ஃபார் ஆல் விட்டுட்டு போனவன் ஒளிஞ்சு போயிட்டான்னு சொல்லி யோசிக்கல. அதே நபர் மறுபடி மாறி வரும்போது, மறுபடி திரும்பி வரும்போது, பலப்பட்டு வரும்போது அவனை மறுபடி ஏற்றுக்கொண்டார் பவுல். அதான் உன்னதமான ஊழியர். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உறவு பிரச்சனைகளை கையாள்வதற்கு மன்னிப்பு தேவை. 2வது, ஒரு மனிதன் மாறி வரும்போது அவனை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதிர்ச்சியான அனுபவம், மனப்பக்குவம் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அது உண்டா? யோசித்து பார்ப்போம். அல்லது ஒரு சிலர் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் திருந்தவே மாட்டான், உருப்படவே மாட்டான் சொல்லிட்டு
நமக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒரு கூட்ட மக்களை எதிர்க்கிறோமா? அது மிகவும் மோசமான ஒரு பாலிடிக்ஸ். அது ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. ஒரு உன்னதமான ஊழியர், உறுதியான ஊழியர் சொல்லும் போது கொரிந்து சபை மக்களை போல ஆவிக்குரிய குழந்தையாக செயல்படல, முதிர்ச்சியாக செயல்படுகிறார். தன்னை விட்டு போன பர்னபாவை மன்னிப்பார். ஊழியத்திலே இடையில கிளம்பி போன ஜான் மார்க்குவை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேல என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதோட நம்ம முடிக்க போறோம். 15வது அதிகாரம் 40வது 41வது வசனங்களை வாசிங்க. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். மகத்துவமான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். மகத்துவமான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். சண்டை பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில வந்தது உண்மை, கோவப்பட்டது உண்மை, 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்தது உண்மை, பிரிஞ்சு போனது உண்மை. அதனாலே 2 பேரும் ஊழியத்தை விட்டுவிடவில்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல உறவு பிரச்சனைகள் மூலமாக ஊழியத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிடறாங்க. இவங்கிட்ட சண்டையை போட்டு இந்த ஊழியத்துல நான் ஈடுபடலாமா, இந்த ஊழியமும் வேண்டியதில்லை, ஆண்டவரும் வேண்டியதில்லைன்னு முடிவுக்கு வந்துடுறாங்கல்ல. ஆனா அப்படி இல்ல. இந்த எருசலேம் கவுன்சில்ல என்ன தீர்மானித்தார்களோ அந்த நிருபத்தை எல்லா திருச்சபைகளுக்கும் கொண்டு செல்வதற்கு பவுலையும் சீலாவையும் தெரிந்து கொள்றாங்க. ஐக்கியத்துலதான் இருக்காங்க. அதை நாங்க நிறைவேற்ற மாட்டோம், பர்னபா கிளம்பி போன மாதிரி நான் வேற ஒரு பக்கம் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்ல, அதற்கு பதிலாக பவுலும் சீலாவும் சேர்ந்து தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றினார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இவ்விதமான உறவு பிரச்சனையின் மத்தியில கர்த்தருடைய ஊழியம் நின்று போகவில்லை. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், மனிதர்கள் பலவீனர்கள், மனிதர்கள் தவறக்கூடியவர்கள். அதனால பவுலோ பர்னபாவோ எங்களை விட்டா அந்த ஊழியமே நடக்காதுன்னு சொல்லி யோசிக்கல. கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை மனிதர்களுடைய குறைவுகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில் கட்டுகிறார். இங்க என்ன ஆரம்பிக்குது தெரியுமா? 2வது மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு ராத்திரி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உறவு பிரச்சனையின் நிமித்தமாக ஊழியத்தை விட்டுட்டோமா? உறவு பிரச்சனையின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதை விட்டு விட்டோமா? உறவு பிரச்சனையின் நிமித்தமாக இந்த ஊழியமே வேண்டாம், இந்த ஐக்கியமே வேண்டாம்னு சொல்லி தள்ளி போகிறோமா? இல்லையே, அவசியம் இல்லையே. பவுல் உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது உபதேச பிரச்சனைகள் ஊழியத்திலிருந்து பவுலை விலக்கி வைக்கவில்லை. உறவு பிரச்சனைகள் பவுலை உடைத்து ஊழியத்திலிருந்து வெளியே தள்ள, அதற்கு பதிலாக இன்னும் உறுதியோடு இன்னும் சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். கேட்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அமைதியாக 2 கேள்விகள் கேட்கலாம். உபதேச பிரச்சனைகளை நாம் எவ்விதமாக கையாளுகிறோம்? பவுலும் பர்னபாவும் எவ்விதமாக கையாண்டார்கள்? பேதுரு எவ்விதமாக கையாண்டார்? யாக்கோபு எவ்விதமாக கையாண்டார்னு படிச்சோம் இல்லையா? அன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஐக்கியமாக ஒருமுறைப்பட்டு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு பிரச்சனைகள்ல சீனியர்ஸ் ஆகிய நம்முடைய பங்கு உண்டு, ஜூனியர்ஸ் உடைய பங்கு உண்டு, எல்லாருடைய பங்கு உண்டு. பிரச்சனைக்கு உரியவர்களாக இருக்கிறோமா? பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஊழியத்திலே பிரச்சனைகள் உண்டு, ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தேவன் நம்மை அழைக்கிறார். உறவு பிரச்சனை பெரிய பிரச்சனை. உறவு பிரச்சனை வருமா? வரும். பவுலுக்கும் வரும், பர்னபாவுக்கும் வரும், நமக்கும் வரும். ஆனால் அதை எவ்விதமாக கையாளுகிறோம் என்பது முக்கியம். பவுலுடைய உள்ளத்திலே கசப்பு இல்லை, மன்னிப்பு இருந்தது. பவுலுடைய உள்ளத்திலே நியாயம் தீர்த்து முடிவு கட்டிவிடவில்லை, மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். பவுலுடைய உள்ளத்திலே சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டு விடவில்லை, தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருப்பார். ஆனா நம்மள யாராவது ஒருத்தர் ஜெபித்து முடிக்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க ஒன்னா கூடி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை நாங்க தியானிக்க உதவி செய்றீங்க. ஊழியத்தின் மத்தியிலே பிரச்சனைகள் வரும்போது அதை கையாளுவது எப்படி என்று நாங்க இந்த நாள்ல பார்த்தோம். பேதுரு, பவுல், யாக்கோப் அதை எப்படி கையாண்டாங்கன்றதை நாங்க இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். அவங்க வேத வசனத்தின்படி கையாண்டாங்கன்றதை நாங்க பாக்குறோம். அதே போல அவங்க இருவரும் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம். அது போல நாங்களும் வேத வசனத்தின் அடிப்படையில
நாங்கள் விட்டு கொடுத்து போக, உபதேச பிரச்சனைகள் வருகிற பொழுது எங்களால உபதேச பிரச்சனைகள் வராமல் அதை தீர்த்து வைக்கிறவர்களாய் நாங்க எப்பயுமே இருக்க, அதை வேத வசனத்தின்படி தீர்த்து வைக்கிறவர்களாய் நாங்க இருக்க நீங்க உதவி செய்யுங்க. உறவுகளின் மத்தியிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை கையாள நாங்க இந்த நாள்ல பார்த்தோம். பவுல் மன்னித்தார், பர்னபாவை மன்னித்தார், மார்க்குவை ஏற்றுக்கொண்டார். நாங்க பாக்குறோம். பகை விரோதத்தை உண்டாக்கும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். அது போல நாங்க எப்பயுமே அன்பாய் ஒவ்வொருவரையும் நாங்க நேசிக்க, விட்டு கொடுக்க, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பவுலுக்குள்ள இருந்த ஒரு நற்குணம், தீமைய தவறு செய்தா அவர் அந்த தவற வெறுத்ததையும் கண்டிச்சதையும் நாங்க பாக்குறோம். அதே போல அவர் மனம் திரும்பி வரும் பொழுது அவங்களை ஏற்றுக்கொண்டதையும் நாங்க பாக்குறோம். நாங்களும் அது போல வாழ நீங்க உதவி செய்யுங்க. இதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்ளை பண்ணி தினந்தோறும் இது போல பிரச்சனைகளை நாங்க கையாளுகிற பொழுது இதை ஞாபகத்திலே கொண்டு, உங்களுடைய வசனத்தை ஞாபகத்திலே கொண்டு நாங்க கையாள நீர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கூடவே இருந்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கிறோம் பிதாவே. ஆமென்.